மகர ராசியில் பிறந்தவர்களுக்கான ஜூலை மாத ராசி பலன்கள். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சப்தமஸ்தானத்தில் குரு வந்துட்டார். ஏற்கனவே ஒரு மாதம் ஆச்சு. இதில் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மாத ஆரம்பத்திலேயே 1ஆம் தேதியே ஒரு மனசில் சஞ்சலம் இருக்கும். யாரை நம்புறது, யாரை நம்பக்கூடாது, இவன் நல்லவனா கெட்டவனா, இப்படியெல்லாம் சஞ்சலம் ஏற்படுகின்ற நாட்களாக இந்த மாதம் ஆரம்பமே இருக்குது. ஏன் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7ஆம் வீட்டு அதிபதி மனோகாரகன் சந்திரன் மாத ஆரம்பத்தில் விரயஸ்தானத்தில் இருக்கார். என்ன விரயங்களால் சங்கடம் ஏற்படுகின்ற சூழ்நிலை. இதில் 1ஆம் தேதி அன்றைக்கி மத்தியானம் 1:30 மணிக்கு மேலே ராசிக்குள்ளே வந்துடுறார் சந்திரன். ஆனால் தேய்பிறை சந்திரனாக வராரு, குருவால் பார்க்கப்படுகிறார். உங்களுடைய பாதகாதிபதியான குருவின் பார்வையில் சந்திரன் வருது. ஒரு விதத்தில் நல்லதாக இருந்தாலும் கூட இருக்கக்கூடிய உங்கள் வாழ்க்கை துணை, உங்களுடைய சக பணியாளர்களின் மன சஞ்சலத்தை அறிந்து கொள்ள முடியாத சூழ்நிலையில் இருப்பீங்க. ஆனால் அவங்க தான் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பீங்க. அவங்க என்ன காரணத்தினால கவலைப்படுறாங்க அது தெரியாது. அதனால் அவங்களுடைய கவலையை தெரிந்து கொள்வதற்கு முயற்சி எடுப்பீங்க. அதில் உங்களுக்கு ஓரளவுக்கு தோல்வி தான் இருக்கும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் 3ஆம் இடத்து சனியினால் வரக்கூடிய லாபங்களை பெறக்கூடிய மாதமாக இருக்கும். கடந்த 2025 திருக்கணித பஞ்சாங்கம் பிரகாரம் சனி 2022 ஜனவரியிலே மீனராசிக்கு பயிற்சி ஆகிட்டார். வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் தான் 2026 பயிற்சி ஆனார். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணுறது திருக்கணித பஞ்சாங்கம், நம்ம சேனலில் சொல்கிறது. அதனால் திருக்கணித பஞ்சாங்கம் பிரகாரம் 2025 ஜனவரியிலேருந்தே உங்களுக்கு வெற்றிகள் வரலை, அது தாமதமாயிட்டு இருந்தது. இப்போ அந்த தாமதத்தை போக்கக்கூடிய வகையில் குரு பார்வை வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்குது. நிதர்சன வெற்றிகளை பெறக்கூடிய மாதமாக இருக்கும். ஸோ இந்த மாதத்துக்கான சாதகமான நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை 1ஆம் தேதி மதியம் 1:31 முதல் 2, 3, 6, 7, 8, 9, 10, 14, 15, 16ஆம் தேதி இரவு 7:52 வரை. அதன் பிறகு 18, 19, 20, 18ஆம் தேதி ராத்திரி 12 மணிலேருந்து ஆரம்பித்து 19, 20, 21, 22, 23, 24, 25, 26ஆம் தேதி காலை 7:35 முதல் 7:35 வரை. அதன் பிறகு 28ஆம் தேதி இரவு 7:49 முதல் 29, 30, 31 ஆகிய நாட்கள் உங்களுக்கு காரிய பலிதத்தை ஏற்படுத்தும். அதாவது நீங்கள் தொட்ட காரியம் வெற்றி அடையும். ஆனால் சந்திராஷ்டம நாட்கள் பணம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தும். அன்றைக்கி அது என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை 16ஆம் தேதி இரவு 7:52 ஜூலை 18ஆம் தேதி ராத்திரி 11:59 வரைக்கும், நடு நெசி வரைக்கும், 18ஆம் தேதி ராத்திரி 19ஆம் தேதி விடியற்காலை வரை உங்களுக்கு மன சஞ்சலம் ஏற்படும். தூக்கமே இருக்காது அன்றைக்கெல்லாம். என்னடா பண்ணுறது, நான் பணத்துக்கு என்ன பண்ணுவேன், எதிரில் வீட்டு வாசலில் நிற்கிறானே, கழுத்து மேலே கத்தி வைக்கிறானே, நான் எப்படி பணத்தை கட்டுவேன். ஆனால் எல்லாம் ஈஸியாக போடுவேன். ஆனால் கூட இருக்கிறான் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கானே, எதிரியே ஃப்ரெண்டாக இருக்கான். அப்போது இந்த சாதாரண எதிரிக்கெலாம் ஏன் பயப்படணும். உங்களுக்கு இப்போ ஒரு எதிரி ஒருத்தர் இருக்கான், ஒரு லோக்கல் ரவுடி இருக்கான், அவன் உங்களுக்கு எதிரியாக இருக்கான். ஆனால் நீங்கள் ஒரு பெரிய அரசியல் தலைவருடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு, அந்த அரசியல் தலைவருக்கு நீங்கள் தான் அட்வைசர். அப்படின்னா அவன் இந்த எதிரி பயப்படுவானா மாட்டானா, ஐயோ அந்த ஆள்கிட்ட போய் சொல்லிட்டு எதாவது போட, அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பவர் இப்போது. அதே சமயம் இந்த ராசியில் பிறந்தவங்க, குறிப்பாக இளம் வயது ஆண் பெண்கள், நல்ல நண்பர்களின் ஆலோசனையின் பேரில் உங்களுக்கு வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இன்டர்வியூக்கு போனாலும் வெற்றி, வேலைக்கு போனால் வெற்றி, வேலைக்கு செலெக்ஷன், நீங்கள் கேம்பஸில் செலக்ட் ஆகிருப்பீங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 மாதமாக எனக்கு ஆஃபர் லெட்டரே வரலையே சார், இப்போ வருது பாருங்கள். அங்கே ஒர்க் பண்ணக்கூடிய உங்கள் நண்பர் யாராவது ஒருத்தர், அவர் சொல்லி ரெக்கமெண்டேஷனில் வரும். ஸோ மொத்தத்தில் உங்களுக்கு செல்வாக்கு, பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ராசியில், மகர ராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் படிப்பு சார்ந்த விஷயங்களில் வெற்றிகளை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நல்ல நண்பர்கள் கூட இருக்காங்க, நட்புகள் உங்களுக்கு சாதகமாக இருக்காங்க, அவங்களுடைய அட்வைஸ் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். திருமண வயதினருக்கு திருமண பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்படும். இன்ஃபேக்ட் இன்னும் சொல்ல போனால் நீங்கள் யாரை விரும்புகிறீங்களோ, அது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும், அவங்க செலக்ட் பண்ணுவாங்க. இந்த மகர ராசிக்காரனை எனக்கு பிடிச்சிருக்கு, நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்ட்டு. நீங்கள் தயங்குவீங்க. நீங்கள் முதல்ல ஒரு வாயை திறந்தே பேச மாட்டீங்க, உங்களுக்கு தேவை இருந்தாலே பேச மாட்டீங்க. இப்போ தேவையில்லை, அவங்க சொல்லுவாங்க, இந்த பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்கு, இந்த பையனை எனக்கு பிடிச்சிருக்கு, இந்த பையனை நான் கல்யாணம் பண்ணிப்பேன். தலைகீழ் நிற்பாங்க. அந்தளவுக்கு உங்கள் பேரில் ஒரு காதல் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது.
இதில் 7ஆம் இடத்துல இருக்கிற சுக்கிரன் 8ஆம் இடத்துக்கு போகிறாரு. குடும்பத்தில் நல்ல வார்த்தைகளை பேசுவீர்கள். எதிரிகள் கூட உங்களுக்கு பணத்தை வாரி வழங்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அலுவலக ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். அலுவலக ரீதியாக வர வேண்டிய பழைய பாக்கிகள் வசூலாகும். ஆஃபீஸில் நீங்கள் ஏதாவது அட்வான்ஸ் போட்டிருப்பீங்க, வந்திருக்காது, 2 மாதமாக இழுத்தடிச்சிருப்பாங்க. இப்போ திடீர்னு எல்லாம் சேர்த்து வச்சு வரும். இந்த அடப்பு எடுத்து விட்டால் எப்படி அடிச்சுட்டு போகும், அது மாதிரி உங்களுக்கு வரும். இப்போ பணம் 1 2 இல்லை, 4 5 இடத்துலேருந்து பணம் வரணும். சந்தோஷம். அதே சமயம் வழக்கில் வெற்றி அடையக்கூடிய நேரம் இது. ஏன் அப்படின்னா 3ஆம் இடத்து சனிக்கு குரு பார்வை. ஒரு பெரிய வக்கீல், சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இப்போ காங்கிரஸ்க்கெல்லாம் நிறைய பேர் வக்கீல் இருக்காங்கல்ல, வழக்கறிஞர்கள், அந்த மாதிரி ஒரு பெரிய வழக்கறிஞர் உங்களுக்கு வந்து வாதாடினா, ஃப்ரீயாக வந்து வாதாடினா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு அமைப்பு இப்போ வரப்போகிறது. இது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். அதே சமயம் உத்தியோக ரீதியாக சிலருக்கு பதவி உயர்வு, இடமாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் விஷயத்தில் குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு இருந்து வந்த சங்கடங்கள் மருத்துவ ரீதியான தீர்வுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். ஆப்ரேஷனோ இல்லை ஒரு சின்ன லேசர் ட்ரீட்மெண்ட்டோ நடக்கணும். அப்போ தான் அந்த குழந்தை பாக்கியம் ஏற்படும். அது நடக்கிறதுக்கான நேரம் இது. ஸோ அக்செப்ட் பண்ணிக்கோங்க. டாக்டர் சொல்கிறாங்க உங்களுக்கு ஒரு சின்ன லேசர் ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க, உங்கள் ஒய்ஃபுக்கு பண்ணோன்னா அக்செப்ட் பண்ணிக்கோங்க. இதனால் உங்களுக்கு நல்லது தான் நடக்கும். அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அதே சமயம் பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு பேச்சு வழக்கில் இருந்த வெற்றிகள் உண்மையாக வரக்கூடிய வகையில் இருக்கும். இளைய சகோதர சகோதரிகளின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். அவங்களால் உங்கள் குடும்பத்துக்கு நன்மைகள் ஏற்படும். உங்கள் வாழ்க்கை துணையின் பெற்றோரின் தேவைகளை, அதுவும் குறிப்பாக அவங்க மாமனார், அவங்களுடைய தேவைக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரும். ஸோ மொத்தத்தில் இந்த 2026 ஜூலை மாதத்தில் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு தொட்டது துலங்கும் மாதமாக இருக்கும். எதை எடுத்தாலும் சரி உங்களுக்கு நிரந்தர வெற்றி தரக்கூடிய மாதமாக இருக்கும். ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மகர ராசியில் பிறந்தவங்க நீங்கள் எந்த ஊரில் வேணால் இருங்க, நான் சொல்கிற ஒரு கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இதை நான் பர்சனலாக அனுபவித்தவன். அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. ஏன்னா அந்த கோயிலோட விசேஷம்னா அதை பார்த்து தான் நம்ம சென்னையில் பெசன்ட் நகரில் இருக்கக்கூடிய அஷ்டலக்ஷ்மி கோயிலே கட்டினாங்க. இந்த மாடி மேலே மாடி கட்டி கோடி கட்டி வாழும் கோமானன்னு ஒரு பாட்டு இருக்குது. அந்த கோயிலில் பெருமாளே மாடி கட்டி தான் உக்காந்துருப்பார். ஒரு இடத்துல படுத்துட்டு இருப்பார், இன்னொரு இடத்துல உக்காந்துட்டு இருப்பார், இன்னொரு இடத்துல நின்றுட்டு இருப்பார். 2nd ஃப்ளோர் வரைக்கும் கோயில். நான் சொல்கிறது ஒரு 1800 வருஷம் ஓல்டு கோயில். அது உத்தரமேரூர். இப்போ ரீசெண்டாக நம்ம ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி கூட பாரத பிரதமர் அந்த உத்தரமேரூர் நடந்த குடவோலை முறையை பற்றி பேசியிருக்கார். அங்கே அவ்வளவு கல்வெட்டுகள் இருக்குது. நம்ம அதனுடைய அருமை தெரியாமல் இருக்கும். அப்பேற்பட்ட அந்த உத்தரமேரூரில் இருக்கக்கூடிய வைகுண்டநாத பெருமாளை தரிசித்து வாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் அனைத்து விதமான வெற்றிகளையும் அந்த பெருமாள், அங்கே இருக்கக்கூடிய 3 பெருமாளும், அங்கே அத்திவரதரும் இருக்கார். ஸோ 40 வருஷத்துக்கு ஒரு தடவை பார்க்க வேண்டிய அத்திவரதரை அங்கே டெய்லியே பார்க்கலாம். ஸோ அந்த அத்திவரதனையும் பார்த்து, அங்கே இருக்கக்கூடிய நின்ற பெருமாளையும் பார்த்து, கிடந்த பெருமாளையும் பார்த்து வெற்றிகள் உங்களுக்கு நிதர்சனமாக பெற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் தனிப்பட்ட ராசிகளுக்கான பலன்களை நீங்கள் அறிந்து கொண்டிருப்பீர்கள். உங்களுக்கான பலன்களை நம்ம சொல்லியிருக்கோம். ஆனால் இது பொதுவான பலன். இதை உங்களுடைய ஜாதகத்துக்கு பொருத்தி பார்க்கணும் அப்படின்னு பார்க்கணும். ஏன் அப்படின்னு கேட்டேன்னா, இது நம்ம சொல்லியிருக்கிறது ராசிக்கு தான். ஆனால் லக்னத்துக்கு இதை பொருத்தி பார்த்து பலன்களை தெரிந்து கொள்வது நல்லது. அப்படி உங்களுடைய தனிப்பட்ட ஜனனகால ஜாதகத்திற்கான பலன்களை அறிந்து கொள்ள விருப்பமுள்ளவர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள கைபேசி எண்களில் தொடர்பு கொண்டு பலன்களை அறிந்து கொள்ளலாம். இதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலம் சீரும் சிறப்புமாக இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.